ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் விஜய் ஆண்டனி, மிர்லானி ரவி லீட் ரோலில் நடித்து வெளிவந்திருக்கிற ரோமியோ படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெரும்பாலும் சீரியஸ் படங்களே நடித்து வந்த விஜய் ஆண்டனி இதில் காமெடி கலந்த ரொமான்ஸ் கதையில் நடிச்சிருக்காரு. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வாரம் எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு பெண்ணை பார்த்த உடனே லவ் ஃபீல் வந்தால் தான் கல்யாணம் பண்ணுன்ற ஒரு முடிவோடு இருக்கிற அறிவழகனுக்கு 35 வயசாகியும் அந்த ஃபீல் அமையாமல் முரட்டு சிங்கிளாக இருக்கிறான். அதுக்கு மேலே பேரண்ட்ஸ் அவனுக்காக பார்த்த அலையன்ஸ் எல்லாத்தையும் ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்கிறான். அறிவு மலேசியாவில் வேலை முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு வந்திருக்க சமயம் ஒரு துக்கம் விசாரிக்க குடும்பத்தோட போறான். அந்த இடத்துல முதல் பார்வையிலேயே அங்க வந்த லீலான்ற பெண் மேல அறிவழகனுக்கு அந்த லவ் ஃபீலிங் ஏற்படுது. அவன் அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு அவளையே நிச்சயம் பண்றாங்க. 25 வயசான லீலாவோ வீட்டில் ஐடியில் வேலை செய்யறதா சொல்லிட்டு சென்னையில் ஃப்ரெண்ட்ஸோட தான் ஒரு பெரிய நடிகையானுன்ற கனவோட சுத்திட்டு இருக்கவ அப்பாவோட கட்டாயத்தால அறிவழகனை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற நிர்பந்தம். கண்டிப்பான அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க அதே சமயம் சென்னையில தான் இருக்கணுன்ற அவ விருப்பத்துக்கு அறிவழகன் ஒத்துக்கிட்டான்னா அவளோட கனவை தொடர முடியும்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் கொடுக்க அந்த கண்டிஷனுக்கு அறிவும் ஓகேன்னு சொல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. சென்னைக்கு வந்து ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் அறிவழகனை ஒதுக்கி வைக்கிறா. அவன் அப்படியும் சேர்ந்து வாழ விமர்சிக்கும் போது லீலா தான் விருப்பமில்லாத அவனை கல்யாணம் பண்ணது தப்புன்னு அவங்கிட்ட விவாகரத்து செய்திக்கலான்னு சொல்லி பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறா. இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு ஃபோர்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது முன்ன இருந்த விஷயம் தான். அதே மாதிரி விருப்பமில்லாத மனைவியை பொறுமையா இருந்து காதலிக்கிற கணவன் கதையும் பழசுதான். ஆனா ரோமியோவில் அதை பிரசன்ட் பண்ண விதம் வேற ஒரு டைமென்ஷனை கொடுக்குது. இந்த கதைக்களத்தை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா பின்னப்பட்டு சுவாரஸ்யமா போகுது. அறிவழகன் தான் பேச முடியாத தங்கை இழந்த ஒரு சின்ன வயசு வழியை தவிர ஒரு ஜாலியான காதல் கலந்த எமோஷனல் கதையை கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார் இயக்குனர். அதுல தான் இந்த படத்தோட சக்சஸும் இருக்கு. படத்துல அடுத்த சிறப்பு என்னன்னா இந்த லீட் கேரக்டர்ஸ்களோட கான்ஃபிளிக்ட் தீர்க்கிறதுக்கு நிறைய வழிங்க இருந்தாலும் அந்த கேரக்டர்களை நமக்கு பிடிச்சு போனதால அந்த லாஜிக் பத்தெல்லாம் நினைக்க வைக்காம மறக்கடிச்சது தான். அடுத்து படம் சக்சஸ் ஆகிறதுக்கான காரண காரியங்களுக்கான லிஸ்ட்ல விஜய் ஆண்டனியோட ஒரு மாறுபட்ட நடிப்பும் ஒண்ணு. கபடத்தனம் இல்லாத இந்த கேரக்டர் யதார்த்தத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் லைக்கபிளா இருக்காரு. ஆனா லீலாவா வேற மிருளானினி கிளைமேக்ஸ் முன்னாடி வரை எதுக்கும் மசியாதவரா ரிஜிட்டான கேரக்டரா வந்து கடைசியில் மனிதாபமான பக்கத்தை வெளிப்படுத்தி ஸ்கோர் பண்ணிருக்காரு. விண்ணை தாண்டியிலிருந்து விடிவி கணேஷை நிறைய படத்துல லவ் குருவாவே ப்ரொஜெக்ட் பண்ணதால இந்த படத்துல அவரை பஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்டு யோகி பாபுவை லவ் குருவா போட்டிருக்காங்க. அங்கங்க சின்ன சின்னதா யோகி பாபு, விடிவி கணேஷ், இளவரசு, ஷாரான்னு காமெடிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி படத்துக்கான என்டர்டைன்மெண்ட் போர்ஷனை கூட்டியிருக்காங்க. இப்போ நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா இந்த படத்தோட பிளாட் ஹிந்தி படமான ரப்னே பனாதி ஜோடி மாதிரி இல்லைனாலும் அதுல வர டெலிபோன் சீக்வன்ஸை ஞாபகப்படுத்துறாங்க. அடுத்து ரோமியோன்னு பேரை வச்சுட்டு ரோமியோத்தனமான காட்சிகள் அவ்வளவா இல்லையேன்னு ஒரு குறை. அதுக்கப்புறம் அங்கங்க வர சாங்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் படத்தோட வேகத்தை குறைக்குது. முக்கியமா கிளைமேக்ஸ் முன்ன வர சாங் இந்த ஹஸ்பண்ட் வைஃப் ரொமான்ஸ் படத்துல தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் தேவையானு தோணும். ஆனா அதுக்கான க்ளோஷர் கிளைமேக்ஸ் முன்ன வரும்போது உங்களை நிச்சயமா டச் பண்ணும். ரோமியோவில் இருக்கிற குறைகள்லாம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் படம் உங்க இதயத்தை எங்கோ தொட்டதால உங்களுக்கு பிரிச்சு போகும். காமெடியும் ரெட்டார்த்தம் இல்லாம செட்டிலா சிம்பிளா அமைஞ்சிருக்கு. படம் சில இடங்களை இழுக்கிற மாதிரி உணர்ந்தாலும் சரியான விகிதத்துல சரியான இடைவெளியில காமெடியையும் எமோஷன்ஸையும் தெளிச்சிருக்கிறதுனால மொத்தத்துல இது ஒரு திருப்திகரமான படமா அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.